அன்புக்குரிய ஊடக சகோதரர்களே, இதுவரை நேரமும் எங்களுடைய கருத்துக்களை அமைதி காட்டு செவிமடுத்து ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே இந்த இடத்துல பேசப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான விஷயங்கள் தான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்றால் என்ன, அது இந்த நாட்டுக்கு எத்தன்மை வாய்ந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே அது மனிதனை ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய செயலிலும், பள்ளிவாசல்களில் என்ன அம்சங்கள் நடைபெறுவதன் மூலம் ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக, ஒரு பயபக்தியுள்ள மனிதனாக மாற்ற முடியும் என்ற வழிகாட்டல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையிலே இந்நாட்டில் ஏற்படக்கூடிய அழிவுகளில் இருந்தும் விபத்துக்களில் இருந்தும் மக்களுக்கு இந்த அரசாங்கம் கை கொடுக்க முன்வருகின்ற நேரத்திலும் ஏனைய நேரங்களிலும் ஜமியத்துல் உலமாவும் மிக தாராளமாக இந்த நாட்டு மக்களுக்கு தான் செய்யக்கூடிய பொதுப்பணிகளை இனபேதம் இன்றி செய்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய அமைப்புகள் ஷபாப், ஐயாரோ, நிதா போன்றவைகள் ஒரு நலன்புரி அமைப்புகளாகவே இருந்து வருகின்றன. ஷபாப் போன்ற அமைப்புகள் ஒரு காலத்தில் 79 ஆம்புலன்ஸுகள் இந்த நாட்டுக்கு அன்பளிப்பாக எடுத்து வழங்கியிருக்கிறது. 17,000 கண் ஆப்ரேஷன்கள் இந்த நாட்டில் செய்திருக்கின்றது. பௌத்த விஹாரை பன்சல்கள் மூலமாக பல நற்கர்மங்களை இந்த நாட்டில் செய்து வருகின்றது. அதே நேரத்திலே பள்ளிவாசல்கள் என்று சொல்லக்கூடியது அது தீவிரவாதத்தின் கோட்டைகள் அல்ல. அப்படியானால் இந்த நாட்டிலே பயங்கரமான யுத்தத்தை மீட்டுக்கொண்ட இந்த அரசுக்கு முடியும் பிரபல்யமாக நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை அவர்களுக்கு பரிசோதித்து பார்க்க முடியும். அப்படியானால் உடனடியாக இவைகளை நிறுத்த முடியும் என்பதை யாராலும் மறக்க முடியாது. எனவே பயங்கரவாத இடமும் பள்ளிகளும் அல்ல, இஸ்லாமிய அமைப்புகள் பள்ளிகளும் அல்ல, இஸ்லாத்திற்கு எடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நிறுவனம் எங்கும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே வேளையிலே யாரும் கேட்டு வந்தால் எங்களால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது போக நாங்கள் இஸ்லாத்துக்கு எடுக்கக்கூடிய அமைப்புகள் எங்கேயுமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்போது படித்து கொடுக்கக்கூடிய இந்த மக்தப் என்ற இந்த மதரசாவுடைய விஷயங்கள் கூட அதை கூட ஒரு மோசமான அமைப்பிலே எங்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய தாடிகள், முஸ்லிம்கள் அணியக்கூடிய வெள்ளையாடைகள், முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய கருப்பாடைகளை பற்றி கூட விமர்சிக்க வந்திருக்கின்றார்கள். எனவே இவைகளையெல்லாம் ஹலாலை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இவைகளையெல்லாம் ஊடகங்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால், இந்த நாட்டிலே பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முன்னால் எங்களிடம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நிகழ்த்தி இருந்தால் இது இவ்வளவு தூரம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. எனவே நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரையும் மதிக்கிறோம். எல்லாரும் ஒரு தாய் மக்களை போன்றவர்கள். எனவே எல்லாரையும் நாங்கள் மதிக்கிறோம். இதற்கு பின்னால் கூட வரக்கூடிய நிகழ்வுகளில் எங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வோடு செயல்பட்டு ஒரு தாய் பெற்ற மக்களோடு நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுப்போமாக என்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவர்களுக்கும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாம்.